உங்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கு முதலாவது நாள் நாங்க இந்த 40 நாள் செய்தியில ஈடுபடுற முதலாவது நாள். அதை நினைச்சு சந்தோஷம். அப்ப இந்த 40 நாட்களும் நாங்க மனதளவில் கிறிஸ்துவுக்குள்ள வர வேண்டும் இல்லையா? அதுதான் எங்களுக்கு கத்தோலிக்க சபை இந்த 40 நாளை தந்திருக்குது. சில வேளை முந்தி எங்களுக்கு 40 நாள் என்றா நாங்க உணவு மட்டும் ஒருத்தல் இருப்போம். வேறொரு விஷயம் எங்களுக்கு ஒருத்தல் இருக்க தெரியாது. அந்த உணவு ஒருத்தல் இருக்கிறதுலையும் ஆன்மீகத்துல நாங்க உண்மையா உணவு ஒருத்தல் இருக்கிறது இல்லை. ஆனா இப்ப எங்களுக்கு நாங்க செய்ய போற இந்த சிஆர்எல் செய்யற இந்த 40 நாட்கள் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு விளங்கும் எப்படி நாங்க அதை விட மேலான ஒரு இடத்துக்கு நாங்க கடவுளங்களை அழைத்து கொண்டு செல்லுறாரு. அப்ப இந்தியான் மெசேஜை நாங்க பார்ப்போம். நாங்க ஒவ்வொரு நாளும் இருக்கிற நற்செய்தி முதலாம் வாசத்துல இருந்து தான் நாங்க கதைக்க போறோம். இந்தியான் முதலாம் வாசகம் உபாகமம் புத்தகத்துல இருந்து 30ஆம் அதிகாரம் 15ல இருந்து 20 மட்டும். சரியா? இயேசுவுக்கே புகழ். சரி. அப்ப இணை சட்டம் உபாகமும் இணை சட்டம் 2 என்ன நடக்குறீங்கன்னா, இந்த உபாகமம் புத்தகம், அதாவது இணை சட்டம் என்ற புத்தகத்துல ஒரு பின்னணி உங்களுக்கு தாரேன் என்ன நடக்குதுன்னு. சரியா? இதை நாங்க ஆங்கிலத்துல சொல்லுவோம் டியூட்ரானமி என்ற புத்தகம். என்ன நடக்குதுன்னா, இந்த மோசே வழி நடத்திய மக்கள்ட அடுத்த சந்ததியினர் இங்க வருகிறோம். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த சந்ததியினரை இப்ப மோசேக்கு முகம் கொடுக்க வேண்டி அவர்களுக்கு தலைமைத்துவம் வகிக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கு. சரியா? அப்ப மோசே என்ன செய்கிறார்? இந்த புதிய தலைமுறையினர், இது நான் சொல்றேன் இந்த இணை சட்டம் அல்லது உபாகமம் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல இருந்து என்ன கதைன்னு அப்பதான் உங்களுக்கு 30 விளங்கும். இருந்தாப்பல 30 உங்களுக்கு வாசிச்சேன்டா என்ன 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 சார் சிங்கத்துல சொல்வீனம் அந்தர தெமலன்னு சொல்வீனம் இல்லையா? என்ன சொல்லினோம் ஆக்களுக்கு விளங்காது. அப்படி உங்களுக்கு விளங்காது நான் என்ன சொல்றேன். சரி? அப்ப பின்னணி என்ன? பேக்ரவுண்ட். ஒரு பைபிள் வாசகத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. அந்த பின்னணி என்ன? அப்படித்தான் நாங்க கதைப்போம். சரியா? அப்ப பின்னணி என்ன? இந்த அடுத்த சந்ததியினருக்கு மோசே விளங்கப்படுத்துற. மோசே சொல்றார், நீங்க அந்த பழைய சந்ததியினர் மாதிரி இருமாப்பு கொண்டு வாழாதீங்க இல்லையா? கடவுள் சொல்ற விதத்துல நீங்க வாழுங்கோ இல்லையா? மோசே அவர்களை வழிநடத்தி நிறைய அறிவுரைகளை கொடுக்குற. அப்ப முதல் இந்த இணைச்சட்ட புத்தகத்துல முதல் கொஞ்சம் புத்தகங்கள்ல அவர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குற. பிறகு சொல்றார், மரணமும் உயிர்ப்பும் ஒன்று இருக்கு இல்லையா? நீங்க சரியானதை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும்னு நிறைய அறிவுரைகளை கொடுக்குறார். அப்ப இந்த கடைசி இந்த 27 34 மட்டும் இருக்கிற அதிகாரங்கள்ல கடைசியா சில விஷயங்கள்ல மோசே அறிவுறுத்தலா சொல்ற. சரியா? அந்த அறிவுறுத்தலின் படி வாரதுதான் இந்த வாசகங்கள். சரியா? விளங்கிட்டா எல்லாருக்கும்? என்ன இருக்கிறீங்களா? காலமே கோப்பி குடிச்சிட்டீங்களா? முட்டை கோப்பியா? ரைட். தினேஷ ஸ்பெஷலா நாங்க முட்டை கோப்பி குடிக்க சொல்லியிருக்கோம். ரைட். ஓகே ஓகே ரைட். அப்ப என்ன 15 இணை சட்டம் 30 15. சரி, வாசி என்ன சொல்றது? மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் இல்லையா? நான் சொன்ன அந்த அறிவுரையை கொடுக்கிறார் மோசே. என்ன அறிவுரைகளை சொல்றார்? என்ன அறிவுரை மோசே இந்த மக்களுக்கு சொல்ற? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாருங்க, வாழ்வு இருக்குது, நன்மை இருக்குது, சாவிருக்குது, தீமை இருக்குது இல்லையா? அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆக்கள் யார்? நீங்க தான் அதை தேர்ந்தெடுக்கும். நீங்க தான் அதுல அதன்படி வாழணும் இல்லையா? அடுத்த வாசகம் சொல்லுது, என்ன சொல்லுது? இது தான். அதாவது அவர் சொல்ற சரியையும் பிழையையும் சாவையும் நன்மையும் தீமையும் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். நீங்க தான் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியா? அப்ப தீர்வு உங்களோட கையில இருக்குதுன்னு மோசே சொல்ற. சரியா? அதான் இந்த வசனம் சொல்ல, இதுதான் இன்று நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன் இல்லையா? இன்றைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, இதுதான் அந்த இப்படித்தான் சரி பிழை வாழ்வு சாவு எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னால் நான் படைச்சு. சரியா? அடுத்த வசனம் சொல்லுது, உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவ மோசே இந்த முழு புத்தகமும் மோசையிட ஒரு வழிநடத்தல் மாதிரி இருக்கு. அவர் சொல்றாரு, இந்த பழைய உங்களுக்கு முதல் சந்ததியினர் போன்று இருக்காதுங்க.
அப்ப சில வேளை இந்த வசனத்தை நான் வாசிகள் சில வேளை எனக்கு சொல்ற மாதிரி இருந்தது இல்லையா? எங்களுக்கு முதல் இருந்த சந்ததியர், அதுக்கு முதல் இருந்த சந்ததியர் சில வேளை கோயிலுக்கு போயிருக்கலாம் இல்லையா? பூசைக்கு போயிருக்கலாம், கத்தோலிக்க எல்லாம் இருந்திருக்கலாம். இருந்தாலும் சில வேளை கடவுள் விருப்பப்படி வாழ்ந்திருக்காமல் இருந்திருக்கலாம். சரியா? அப்ப கடவுள் என்ன சொல்றார்? எங்களுக்கு சொல்றாரு, இந்த சந்ததின்றது நாங்க தான். இப்ப என்ன, இப்ப இந்த இதுல 2 சந்ததி இருந்தாலும், இந்த சந்ததி என்னை விட ஒரு மூத்த சந்ததி இருந்தாலும், இந்த சந்ததிக்கு கடவுள் இன்றைக்கு எங்களுக்கு என்ன சொல்றார்? இப்ப மோசே மூலமா இங்க வர, இது நன்மை, இது தீமை, இது வாழ்வு சாவு, முடிவெடுக்கிறது உங்கள் கையில இருக்கு இல்லையா? அப்ப அதுலயும் சொல்றார் ஆண்டவர், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாருங்க. அதாவது நான் கடவுளை உண்மையா முழு மனசோட அன்பு செய்யும் இல்லையா? அப்ப நாங்க முழு மனசோட அன்பு செய்யாட்டி சும்மா கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருக்குமே தவிர உண்மையாக அன்பு எங்களுக்கு இருக்காது. சரியா? அப்புறம் அடுத்த சொல்றது, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. இப்ப பாத்தீங்களா, மோசே அறிவுரை தான் சொல்றாரு இதுல. என்ன, முதல் அவருக்கு அன்பு பாராட்டு, அவரை நீ அன்பு செய் இல்லையா? அடுத்தது என்ன, அவரை பின்பற்றி அவரது வழியில் நீ நட. நீங்க அவரை பின் செல்லுங்கன்னு சொல்ற மோசே, அறிவுரை இல்லையா? அப்ப பிறகு சொல்றார், அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. என்ன, அவரது கட்டளைகள், அவரது நியமங்கள், அவரது முறைமைகளை நீ கடைபிடி. அப்ப என்ன உங்களுக்கு விளங்குதா? என்ன சொல்றாரு இதுல? என்ன சொல்லப்படுகிறது? அறிவுரையை சொல்ற. என்ன, மோசே அறிவுரை சொல்றாரு இல்லையா? முதல் உங்களை கடவுளை அன்பு செய்யுங்க, நீங்க இருமாப்போட இருக்காதுங்க, முதல் சந்ததியின போன. அதுதான் நீங்க எகிப்துல கஷ்டப்பட வேண்டி இருந்தது இல்லையா? கடவுளுக்கு பின்ன புறந்தள்ளத்தால் தான் இவ்வளவு பிரச்சனையில விழுந்தீங்க. ஆனா இப்ப நீங்க கடவுளை அன்பு செய் இல்லையா? அவரை பின்பற்றி அவருடைய வழியில் நடந்து செல்லுங்க, கட்டளைகள் நியமங்கள் முறைமைகளையும் கடைபிடி. சரியா? இவ்வளவு மட்டும் உங்களுக்கு விளங்கிட்டா? இது மோசேட அறிவுரை இல்லையா? இது பழைய ஏற்பாட்டுல மோசேட அறிவுரை. இதுதான் அந்த இணைச்சட்டம் அல்லது உபாகமம் என்ற புத்தகத்துல மோசே அந்த சொல்லுகிற அந்த அறிவுரை. ரைட்? ஓகே, 20 நாங்க வாசிக்க. ரைட், கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? இல்ல, அதுக்கு மேல ஒன்று விட்டுட்டேன் ரூபேஷ், வாசிக்கல. இதுல நீ பாருங்க, அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய், உன் உடைமையாக கொள்ளும் போது நாட்டில் இல்ல நீ உடைமையாக கொள்ள போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். அப்ப மோசே ஏன் இவ்வளத்தையும் சொன்னவர் இந்த மக்களுக்கு? நீங்க ஏன் ஆண்டவட்ட விஷயத்த கடைப்பிடிக்கணும், நீங்க ஏன் அவட்ட முறையில வாழணும், நீங்க ஏன் அவட்ட பாதையில நடக்கணும், நீங்க ஏன் அவர் அன்பு செய்யணும், ஏன் இதெல்லாத்தையும் செய்யணும்? ஏன்? அது கடவுளுக்கு நல்லமா? இல்ல அன்பார்ந்தவர்களே, அது உங்களுக்கு நல்லமா. அதான் இந்த வார்த்தை சொல்லுது, அப்போது நீ வாழ்வாய். நீங்க அவருடைய கட்டளைப்படி வாழ்ந்தீங்கண்டா இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு முன்னால் சாய்ஸை வைக்கிறேன், பாலா பழமா என்ன மாதிரி இல்லையா? நல்வாழ்வா வீழ்ச்சியா, எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கிறது உங்களோட கையில இருக்குது இல்ல, முடிவு உங்களோட கையில இருக்கிறது. முடிவை நீங்க தான் இதண்டோம். ஆனா உங்களோட கையில முடிவு நீங்க இருக்கேக்கல, நீங்க அதை சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். கடவுளை வடியில நடவுங்க இல்லையா? நடந்தீங்கன்னா யாருக்கு நன்மை? அதான் வந்து அடுத்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? அந்த நீங்க வழியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வாக்களிக்க சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? நீங்க வாக்களிக்கப்பட்ட என்ன சொல்றது, இல்ல இதுக்கு மேல நீங்க கீழே வந்துட்டேன் மறுக்க, அந்த கடைசி வசனத்தை இருக்க பாப்போம் ரூபேஷ். ரைட், அந்த எங்க பாருங்க, அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய், நீ உடமையாக கொள்ளும் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் இல்லையா? நீங்க வாழ்வீங்க, நீங்க பழுகுவீங்க, நீங்க உடமையாக கொள்ள போற நாட்டுல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே. அப்ப சில வேளை கடவுள் எங்களை பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற்று வாழுங்கோண்டு நாங்க சொல்லிக்க சில வேளை கஷ்டமா இருக்கு உங்களோட மனசுக்கு இல்லையா? கடவுள் எங்களை பாவத்தை சுட்டி காட்டிக்கல கஷ்டமா இருக்கு. ஆனா ஏன் கடவுள் எங்களுக்கு சொல்ற? அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் அமைதி இருக்கும், அப்பதான் உங்களுக்கு மனசுக்குள்ள அமைதியும் சமாதானமும் இருக்கும்,
அந்த சமாதானத்துல என்ன நடக்கும்? நீங்க வாழ உங்களோட கொடுக்கப்பட்ட உங்களோட வாக்களிக்க போட்ட பூமி இல்லையா, அந்த வாக்களிக்கப்பட்ட பூமியில இந்த தேசத்துல நீங்க நல்லா வாழுவீங்க. ரைட்? சரி, அதுதான் என்ன சொல்றது. அது இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு, எனக்கு மிச்சம் இருக்கு. ஒரு பாப்பா ரூபேஷ் 14. ரைட், அந்த மிச்சத்தை உடனே நாங்க வாசிப்போம் நேர பிரச்சனைக்காக. ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கட்டளைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கின்றேன். இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆனால் நீ உள்ளத்திலிருந்து விலகிச் சென்று இந்த உனக்கு கொடுக்கப்பட்ட கடவுள வழிகள்ல இருந்து நீ விலகிச் சென்று கேட்காமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். அப்ப இன்றைக்கு எங்களை எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப வேறு தெய்வம்னா என்ன எங்களுக்கு? வேறு தெய்வங்கள் என்ன? எங்களுடைய பணமாக இருக்கலாம் இல்லையா, எங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம், அதுதான் வேறு தெய்வங்கள் இல்லையா? வேறு தெய்வங்கள்னா உங்களோட வீட்டை சிலையில செய்து வச்ச சில விஷயங்கள் இல்லை இல்லையா? சிலையில உங்களோட வீட்டை இருக்குதா? பால் தெய்வம் உங்களோட வீட்டை சிலையில செய்து வச்சுக்கிறீங்களா யாராவது? இல்ல இல்லையா? ஒருத்தன் செய்து வைக்கலாம். வேறு தெய்வங்கள் இதான் பணமாக இருக்கலாம், அது இல்லையா? இல்லாட்டி என்னுடைய கோயில்ல எனக்கு இருக்கிற பதவியா இருக்கலாம், அதான் எங்களுக்கு பெருசா வழங்க இல்லையா? வேற என்ன, வேற விஷயங்கள் என்ன, வேறு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு என்ன ஒரு இதுதான் எங்களோட கடவுளாக இருக்கலாம் இன்றைக்கு இல்லையா? என்னை பற்றி மெட்டாக்கள் என்ன நெக்கினமென்றுதான் கடவுளாக இருக்கலாம். அப்ப அதன்படிதான் நான் தொழிற்படுறேன் இல்லையா? அப்ப இப்ப நாங்க சிஆர்எல் குழுமத்தோட ஒரு விதத்துல தொழிற்படுறோம். ஆனா வெளியில போய்க்கல எங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி அவையில ஏண்டா அந்த இடத்துல அவையில என்ன மதிக்க மாட்டோம் பயத்துல அங்க ஒரு விதத்துல வாழ்றேன், அப்புறம் இங்க ஒரு விதத்துல வாழ்றேன். அப்ப இதுதான் அந்த வேறு தெய்வங்கள். அப்ப மோசே சொல்றார், இந்த நான் உங்களுக்கு இதை தாரேன், நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன், நீ பாருங்க உண்மை நன்மை சாவு வாழ்வு எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க கடவுள்கிட்ட வழியில உண்மையை அன்பு செய்து வாழாட்டி உங்களுக்கு என்ன நடக்கும்? வேறு தெய்வங்களை வணங்கி நீங்க அவருக்கு பணிபுரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அழிவு ஏற்படும். அதுல ஒரு அழகான வசனம், நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. அப்ப அது ஒரு அழகான வசனம், நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். இதுல என்ன சொல்றது? நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. அப்ப நாங்க எங்களுக்காக கோட்டைகளை கட்டி கொள்றோம் இல்லையா? நாங்க எங்கட விதத்துல இல்ல நாங்க இப்படித்தான் கரையாங்கட்டோம், நாங்க இப்படித்தான் செய்யணும், நாங்க இப்படித்தான் வாழணும்னு யோர்தான கடந்து இல்ல கடவுள்கிட்ட காட்டுற தேசத்தை விட்டு கடந்து எங்களுக்கான பிளானை நாங்க போட்டுக்கொள்றோம். அப்ப அந்த பிளான்ல உங்களுக்கு சந்தோஷம் இருக்காதுன்னு கடவுள் சொல்றார். அப்ப இன்றைக்கு என்ன கடவுளுங்க சொல்றார்? நீங்க தீர்வுகளை முடிவுகளை எடுக்கல, அது தூய் ஆவியிடம் ஆய்வு செய்து எடுங்க. விளங்குதா? அதை ஒரு பிரேயர்ல வச்சு நீங்க செபிச்சு கடவுள்கிட்ட கேட்டு ஆண்டவரை வழி நடத்து இல்லையா, எங்களுக்கு அறிவுறுத்தல்களை தாரும் என்று கேட்டு அந்த பிரேயர்ல முடிவுகளை எடுங்க. இல்லாட்டா நீங்க நினைக்கிற சரியென்று நினைக்கிற அந்த யோர்தானை கடந்து செல்ற அந்த பூமியில உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், கிளியரா கேக்குதா எல்லாரும்? முதலோட கேட்காம விட்டுதான் தினேஷ்? ஓகே, கேக்குது என்ன? ஓகே, பிரைஸ் தி லார்ட். சரி, அப்ப இப்ப இது பழைய ஏற்பாடு. சரி, புதிய ஏற்பாடு லூக்கா புத்தகத்துல 9:22-25. லூக் சாப்டர் 9:22-25. லூக்கா புத்தகம் 9:22-25. சரி, அப்ப நீங்க இது டெய்லி ரீடிங், எங்களோட பைபிள் எங்களோட கத்தோலிக்க சபையில டெய்லி ரீடிங் நீங்க இன்றைக்கு வாசிக்கலாம் பாருங்க. ரைட்? அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். அப்ப என்ன சொல்லப்பட்டது? ஏசு சொல்கிறார், மானிட மகன், அதாவது இயேசுசாம் சீடரையே பார்த்து சொல்றார். என்ன சொல்றார்? மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும். அப்ப இயேசுவே சொல்றார், இந்த மானிட மகன் இந்த கஷ்டங்களுக்குள்ளால போக வேண்டும்.
நீங்க யாராவது சொல்லுவீங்களா அப்படி ஆசையா? நீங்க என்ன பண்ணாருங்க? ஐயோ இந்த துன்பத்தை எடுத்து விடுங்கோன்னு பண்ணாருங்க இல்லையா? இந்த குடிக்கிற கணவனை எப்படியாவது ஒன்றில் திருத்தி தாங்கோ, இல்லாட்டி யாருக்கு எதிரா பருக்கு விட இன்னொரு தாங்கோ இல்லையா? என்னோட கஷ்டம் இந்த கஷ்டம்தாரு இந்த மகளை எடுத்து விடும், இல்லாட்டி அவரை மாத்தி தாருமென்னு கேக்குறீங்க இல்லையா? ஆபீஸ்ல இருக்கிற பாஸ மாத்தி தாருமென்னு கேக்குறீங்க. ஆனா மானிட மகன் என்ன சீடருக்கு சொல்றார்? அவர் இந்த மூப்பரால் இந்த குருக்களால் துன்பப்பட வேண்டும் என்று அவரே சொல்றார். சொல்லி பிறகு சொல்றார் அழகான வசனம். என்ன சொல்றார்? கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். ரைட். பின்பு அவர் அவரையும் நோக்கி கூறியது, பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். சரியா? அப்ப இதுதான் நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாத வசனம் இல்லையா? என்னை அவர் சொல்ற எல்லாரையும் பார்த்து அழகான வசனம். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூற. அப்ப எல்லாரையும் பார்த்து சொல்றார். இந்த உலகத்துல பிறந்த எல்லா மகனையும் மகளையும் பார்த்து சொல்றார். அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றது. அப்ப பாருங்க இயேசு அழகான விஷயம் என்னன்னு, இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? மற்றாக்களுக்கு சொல்லுவோம் இப்படி செய்யுங்கோ, என்ன நல்லா வாழுங்கோ என்று சொல்லுவோம் இல்லையா? ஆனா இயேசு அதை மற்றாக்களுக்கு சொல்றதுக்கு முதல் அவர் என்ன சொல்றார்? மானிட மகன் துன்பப்பட்டு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தல வேண்டும் இல்லையா? அவர் சொல்ற இப்போ இந்த கடவுளுடைய விருப்பப்படி நான் முதல் வாழ்றேன், நான் உங்களுக்கு வாழ்ந்து காட்டுறேன் இல்லையா? அப்படித்தானே? கடவுள விருப்பமா இருக்கிறது அவர் 3ஆம் இறந்து உயிர்க்க வேண்டும்ன்றது இறை தந்தையோட விருப்பம். அதை நான் செய்யறேன். அப்ப நான் அப்படி செய்து சிலுவையில மறிக்கல உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டித்தாரேன். என்ன அந்த விஷயம்? என்னை பின்பற்றிய விரும்பினீங்கண்டா யாரும் உங்களோட தன்னலத்தை திறந்து உங்கள் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற. அழகான வசனமா இல்லையா? அப்ப சிலுவையை நிறைய பேர் எப்ப தூக்கினோம்? சிலுவையை நிறைய கத்தோலிக்கல்ல ஒரு 3 நாள் தான் தூக்கினோம். அப்ப கிறிஸ்துமஸ் பூசைக்கு வருவினம், குட் ஃப்ரைடேக்கு வந்து அழுவினம், பிறகு ஈஸ்டருக்கு வந்து சிரிச்சுட்டு வீட்டை போய் நல்லா குடிப்பினோம். அந்த 3 நாள் தான் அவன் சிலுவையே தூக்கினோம் இல்லையா? நீங்க சர்ச்ல பாத்தீங்கன்னா, நாங்க நார்மலா ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனா சர்ச்ல நிறைய இடம் இருக்கும். ஆனா அந்த 3 நாளையும் பாத்தீங்கன்னா நாங்கள் வழியில நிற்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஞாயிறும் போறாக்க வழியில நிக்க வேண்டி இருக்கும் ரைட். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? நாள்தோறும் நீங்க அந்த சிலுவைய தூக்க வேண்டும். நாள்தோறும் அந்த சிலுவையை நீங்க தூக்க வேண்டும். அந்த சிலுவை நாங்க சொல்றது என்ன? சிலுவைன்றது நாங்க ஐயோ ஒரு நாளும் கவலை முகத்தோட இருக்கணுமே நான் அப்படி இல்லை இல்லையா? சிலுவை என்றது என்ன? முதலாவது தேவ வார்த்தையை நாங்க மனசை தூக்குவோம். மனம் சொல்லும் இன்றைக்கு செபிக்காத, மனம் சொல்லும் இன்றைக்கு கடவுளுக்கு முன்னால இருந்து தேவ வார்த்தையை கேட்காத, வேலையை பேர் இல்லையா? வேலைதானே முக்கியம். சம்பளம் தாரத வேலை தானே என்ன? அப்ப வேலையை செய் இல்லையா? கடவுளுக்கு என்ன எப்படி நான் வாழ வேண்டும் இன்றைக்கு சொல்லித்தாங்கன்னு நான் கேட்க மாட்டேன் இல்லையா? அப்ப அதுதான் அந்த சிலுவை. அந்த சிலுவை என்றது நாங்க கடவுள்கிட்ட இருந்து வார வார்த்தை எங்கட எங்கட மனதுக்கு விளங்குறது அது தேவையில்லை என்ற மாதிரி. ஆனா இருந்தாலும் நாங்க அந்த சிலுவை என்ற இடத்துக்கு போக வேண்டும். அந்த சிலுவையை நாங்க கடவுளோட வார்த்தை என்ற அந்த சரியான சிலுவையை நாங்க சும்மா கேட்கல. அப்ப எங்களுக்கு வெளியில இருக்கிற மக்கள், எங்களுடைய குடும்பத்தவரா இருக்கலாம், எங்களுடைய உறவினர்கள், எங்களுக்கு விரும்பாத ஆட்களா இருக்கலாம் இல்லையா? எங்களுடைய வேலைத்தளம், எங்களுடைய சமுதாயம், அரசியல்வாதிகள், முழு நாட்டை உலகத்தை எடுத்துக்கொண்டு அங்க இருக்கிற அந்த எல்லா ஜீவராசிகளும் அதற்கு பின் நாங்க சுமக்கக்கூடியதாக இருக்கு. சரியா? அதுதான் அந்த முதலாவது இல்லையா? என்னை யாராவது விரும்பினா முதலாவது இந்த இறை வார்த்தையை எடுத்துக்கொண்டு போட்டு மனசு இல்லையா? அப்ப இயேசுதான் செய்தார். அவர் என்ன சொன்னார்? கடவுள் சொன்னார், நீங்க மகனே நீங்க மரிக்கணும் என்று. அது கஷ்டமாக இருந்தது. ஆனா அதுதான் கடவுளுடைய வாக்கு, அதுதான் கடவுளுடைய வார்த்தை. அந்த சிலுவையை சுமந்து அவர் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிறகு எங்களுக்கு சொல்றார், இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க என்ன பின்பற்ற விரும்பினா அந்த அதான் சொல்றேன், அந்த பழைய ஏற்பாட்டுல சொன்னது மோசே சொல்ற, நீங்க கடவுளை பின்பற்றுங்க, கடவுளை அன்பு செய்யுங்க, கடவுளை வழியில வாழுங்க. வாழ்ந்தீங்கண்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புது வாழ்வு கிடைக்கும். நீங்க கடவுளுடைய விருப்பப்படி வாழ்ந்தீங்கண்டா உங்களுக்கு அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லாம் நிறைவா இருக்கு. இதைத்தான் இயேசுன்னு சொல்ற. நீங்க என்ன பின்பற்ற விரும்பினா அந்த சிலுவைய உங்களோட தோல்ல
சுமந்து கொண்டு இருக்கும். அந்த தோல்ல நீங்க சுமந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவாழ்வு கிடைக்கும், உங்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே இயேசுவுக்கே. புகழ். அடுத்த 2 வசனத்தையும் வாசிப்போம். 23 24 நாங்க வாசிச்சோம். சாரி, 22 23 மாதிரி 24 25 இருக்கு இல்ல, 24 25 வாசிப்போம். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். பாருங்க எவ்வளவு அழகான வசனம் இல்லையா? ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். நீங்க பழைய ஏற்பாட்டுல இதையே பாக்குறீங்க. என்ன மோசே சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க இந்த யோர்தான் நதியை கடந்து உங்களுக்கு விருப்பமான தேசத்துக்கு நீங்க சென்றால் அந்த தேசத்துல என்ன நடக்கும்? உங்களுக்கு நல்வாழ் இருக்கா? ஞாபகம் இருக்கு அந்த பழைய ஏற்பாட்டு வாசகம் சொன்னது? இருந்த நீங்களா நித்திரையா? எனக்கு தெரியும் காலம் இந்த நேரம் சரியான கஷ்டம். நானே என் காலம் 5:30 கிளம்பேக்கில் யோசன் கடவுளே கஷ்டம். ஏன்னா ஐம் நாட் அ மார்னிங் பர்சன். நான் இரவுல இருப்பேன், காலம் எழும்புறது சரியான கஷ்டமான விஷயம். அப்ப இதுதான் அந்த எங்கட சபையை அமைச்சிருக்கிற விதம். இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற லிங்க் இது என்ன. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லுது, நீங்க இந்த யோர்தான் நதியை கடந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்ந்து, நீங்க உங்களுக்கு விருப்பமான வீட்டை கட்டி கொண்டீங்கண்டா, உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கண்டா, அதுல எந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் இருக்காதுன்னு சொல்லப்படுற பழைய ஏற்பாடு. அதே தான் புதிய ஏற்பாட்டுல இயேசுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? திருப்பி புதிய ஏற்பாட்டுக்கு நாங்க போவோம். ரைட், புதிய ஏற்பாட்டுல அந்த 24ஆம் வசனத்தை எடுங்க. ரைட், என்ன இயேசு சொல்லுகிறார்? யாராவது உங்கள் விருப்பப்படி தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டு உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். அப்ப உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, லலிதப்பாட வாகனம் நாங்க யாழ்ப்பாணத்துல இருக்கேக்கல, அது பழுது பட்டுட்டேன்னு. அப்ப நான் எனக்கும் கவலையா இருந்தது, சரியா தாத்தா இவ்வளவு தூரம் வந்தவரே என்று. அப்ப நான் அவட்ட டிரைவர் இஷான் எங்களோட நிறைய வருஷமா இருக்கிறார், எங்களை தெரியுமா இருக்கு, நிறைய இடங்களுக்கு என்னையிலேயே கூட்டி கொண்டு போயிருக்கிறார். அப்ப அவர் சொன்னார், தாத்தாட வாகனத்தை நாங்க திருத்தோணும், பெரிய ஒரு பிள்ளைண்டு. அப்ப நானும் செகண்ட் ஸ்டெப் செய்ய முதல் மண்டாடிட்டு யோசிச்சேன். நான் தாத்தாட்ட சொன்னேன், தாத்தா நாங்க வெஹிக்கிள கொண்டு போறோம். அவர் சொன்னார், ரிஸ்க் இல்லையா, அது வாகனம் ரோட்ல நின்று விடலாம், நின்று விட்டா ஒன்றுமே செய்யலாம். அது கொழும்புல அதுக்கு திருத்தக்கூடிய அந்த பிள்ளையை திருத்தக்கூடிய இடம் கொழும்புலதான் இருக்குது. அங்க திருத்தவே இல்லாது, நின்றா அவ்வளவுதான். அதை கரியர்ல தூக்கி கொண்டு போக லட்சக்கணக்குல செலவாகும். அப்ப நான் சொன்ன, ஆண்டவரே நீர் தான் எங்களை கொண்டு போகணும் இல்லையா? அந்த இஸ்ரேல் மக்களை அவையில் வந்து நின்றுச்சுன்னா படைகள் வரைக்கல அந்த நதிக்கு முன்னால் நின்று கட்ட என்ன செய்யணும். அப்ப கடவுள் சொன்ன, அந்த இடத்துக்கு வந்தோன்னு நான் உங்களுக்கு பாதையை திறந்து விடுறேன், நீருக்கு இந்த நதிக்கு நடுவாக நீங்க நடந்து போகணுன்றதை திறந்து விட்டேன். அதே போல நான் மண்டான போது கடவுள் என்ன காட்டின, நீங்க பயம் இல்லாம போங்கோண்டு. அப்ப நாங்க மெதுவா போனோம் கொழும்புக்கு இல்லையா, நீண்ட பயணம். பொதுவா 8 மணித்தியாலம் எடுக்கிற பயணம் 11 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் முடிஞ்சது. நான் கொழும்புக்கு வீட்டை வந்து ரங்கைக்குல காலை 4 மணிக்கு கிட்ட இருக்கும். அப்ப அவரோட காய்ச்சி கொண்டும் நான் இரவிரவா வந்தேன். அப்ப நான் யோசிச்சேன், கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த தொடங்கினா அவர் அதை முடிக்காம விட மாட்டார். அப்ப நாங்க அவருக்காக இறந்தோம்டா அவருக்காக நிச்சயமாக உயிர் தள்ளுவோம் இல்லையா? அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு எங்களுக்கு, நீங்க உங்களோட உயிரை உங்களுக்காக காத்து கொண்டீங்கண்டா, உங்களுக்காக நீங்க வாழ்ந்தீங்கண்டா இல்லையா, என்ன நடக்கும்? வாழ்ந்தீங்கண்டா உங்களோட உயிரை நீங்க இழந்து விடுங்க. ஆனா நீங்க கடவுளுக்காக வாழ்ந்தீங்கண்டா, கடவுளுக்காக ஏற்புடைய பிள்ளைகளாக இருந்தீங்கண்டா என்ன நடக்கும்? உங்களோட வாழ்வை கடவுள் நிச்சயமா காத்துக்கொள்வார் இல்லையா? அப்ப அத நீங்க இதுல இருக்க நிறைய பேர் கண்டிருப்பீங்க. நீங்க கடவுள் நிமித்தம் வாழ்ந்திருந்தா இல்லையா, உங்களோட பணத்தை கடவுளோட விதத்தை செலவழிச்சிருந்தா, உங்களோட வாழ்க்கையை கடவுளுக்காக திசை திருப்பி அவருடைய பாதையில வாழ்ந்திருந்தீங்கண்டா என்ன நடக்கும்? கடவுள் நிச்சயமா உங்களோட குடும்பத்தை பார்த்து கொள்ளுவார் இல்லையா? அதுதான் என்னுடைய நற்செய்தி இல்லையா? கடைசி வார்த்தையோட நாங்க முடிப்போம். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன். இன்றைக்கு நாங்க உலகத்தை பார்க்கிறோம் இல்லையா, நாங்க சொல்றோம் இந்த வசனத்தை கன்சியூமரிசம் சொல்றோம், மெட்டீரியலிஸ்டிக் லிவிங். அதாவது ஒரு நாளைக்கு என்ன வாங்கலாம், இன்றைக்கு காலம் எழும்பி என்ன வாங்கலாம், ஷாப்பிங். உங்களோட மெசேஜ் வேற என்ன, பீட்சா ஹட் இன்றைக்கு சமைக்க வேண்டாம், டோன்ட் குக், பீட்சா ஹட்னு வரும் இல்லையா? அப்புறம் 40% ஆஃபர்னு வரும். முந்தி கிறிஸ்மஸுக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்கும், இப்ப யாராவது தும்மினாலே ஆஃபர் போடணும், ஆஃபர் வரும். அப்ப உலகம் அதுல வாழுது. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி அதை செலவழிக்கலாம்,
எப்படி சந்தோஷமா வாழலாம் தான் உலகம் எங்களுக்கு சொல்லித்தரு. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித்தர அப்படி வாழாம நாங்க எப்படி கடவுளோட வழியில வாழ்றது? அப்ப நாங்க மட்டும் தன்னலமா வாழ்றதா? இல்லையா? அப்ப உண்மையாவே நாங்க வெளி ஊர்களுக்கு போன அந்த மக்கள் வாழ்ற விதத்தை பார்த்து சில எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு இல்லையா? நாங்க சில எங்கள்கிட்ட இருக்குது, இருந்தாலும் நாங்க சொல்றோம் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் தருவோம். ஆனா அங்க போய் பார்க்கல. நேற்று நான் மாத்திரையில இருந்தேன் பின்னேரம். அங்க ஒரு என்ஜிஓ செய்யற ப்ராஜெக்ட்ஸை நான் பார்த்தேன். அப்ப அங்க பார்த்தேன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு லேப்டாப்ப ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கொண்டு ஒரு 40 பிள்ளைகள் படிக்கணும். அப்ப அதை பார்க்க நான் அப்ப கடவுள் என்ன காட்டாரு, இங்க பாரு இதை விட உங்களுக்கு இங்க எவ்வளவு மேலா நான் தந்திருக்கேன் இல்லையா? அப்ப நாங்க இன்னைக்கு அதுக்கு நாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய வழியில வாங்கல நாங்க பார்ப்போம் இல்லையா? அப்ப அவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எனக்காக இழந்தா புது வாழ்வு பெறுவீங்க. ஆனா நீங்க வாழ்க்கையை நான் 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 எனக்கு மட்டும்தான் என்று பிடிச்சு கொண்டிருந்தா என்ன நடக்கும்? அந்த வாழ்வை நீங்க உண்மையாவே இழந்து விடுவீங்க. ஆனா கடவுளுக்குள்ள நீங்க வாழ்ந்து அவருக்கு சேவை செய்யற மகனாக மகளாக இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு நிலை வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். நிலை வாழ்வுல உங்களுக்கு ஒரு சீட் இருக்கும். உலகத்துல உங்களுக்கு நிறைவாழ்வு கிடைக்கும். உலகத்தை விட்டு நீங்க வெளியில போகல நிலை வாழ்வில நீங்க வாழ்வீங்க. ரைட்? அதுதான் இன்றைய 40 நாள் மெசேஜ்ல தொடக்கமாக இருக்கட்டும். இப்ப நாங்க ஒரு சிறிய நேரம் நமஸ்காரத்துக்கு நாங்க செல்வோம். அந்த நமஸ்காரத்துல அன்பானவர்களே உண்மையாக எங்களுக்கு இதயங்களை திறந்து விடுங்க. நீங்க இந்த 40 நாள் இவ்வளவு காலம் இந்த முறையில ஃபாலோ பண்ணாட்டி இந்த முறையில ஃபாலோ பண்ற ஒரு மகனாக மகளாக நீங்க மாறுங்க. இந்த சிஆர்எல் செய்யற இந்த 40 நாளும் மிக முக்கியமா எடுங்க. நாங்க இதை மிக முக்கியமான 40 நாட்களாக எடுக்கணும். அது எங்களை வழி நடத்த போகுது மற்ற இந்த அடுத்த வருஷம் இல்லையா? எங்களை அடுத்த இந்த 40 நாளுக்கு பிறகு வருத்த வாழ்றதுக்கு கடவுள் எங்களை ஆசீர்வதிக்க போறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். சரியா? நாங்கள் ஒரு பாடலை பாடி நன்றி இயேசு, நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர், நன்றி இயேசு, நன்றி ஆண்டவர், நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு, நன்றி தகப்பனே, நன்றி இயேசு, நன்றி ஆண்டவர், நன்றி இயேசு, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, நன்றி இயேசு, நன்றி நன்றி இயேசு, நன்றி ஆண்டவர், நன்றி இயேசு, நன்றி ஆண்டவர், நன்றி தகப்பனே, நன்றி இயேசு, புகழ்ச்சி ஆண்டவர், புகழ்ச்சி உமக்கே இயேசு, நன்றி தகப்பனே, நன்றி இயேசு. பாடுவோம் நாங்க பாடல. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. நாங்க நிப்பாட்டுவோம் இதுல. அன்பாந்தவர்களை இந்த காலை வேளை நாங்க எங்கள் குழுமத்தினர் எல்லாரையும் நாங்கள் இறைவனுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும், இந்த 40 நாட்கள் முழுவதாகவும் ஆண்டவரே எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடம் கேட்டுக்கொள்கின்றோம். ஆமேன். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். Praise the Lord. Praise the Lord.